ஓகேவா? இப்போ நம்ம வந்து திரும்ப பேசுறேன் ரெக்கார்ட் பண்ணதுனால. என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹையர் பர்ச்சேஸ் போகிறதுக்கு முன்னாடி அக்கவுண்ட்ஸ் உடைய பேசிக் பார்க்க போறோம். அக்கவுண்ட்ஸே இந்த 3 ரூல்ஸ்ல தான் அக்கவுண்ட்ஸே இருக்கு. அதாவது அதுக்கு பேர் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். கணக்கு பதிவிலின் வெரி குட் வெரி குட் வெரி குட். பொன்னான விதிகள் தமிழ் மீடியம் புக்ல வந்து நான் வந்து தமிழ் மீடியம் புக்ல வந்து ஓகே டன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 3x3 எடுத்துக்கலாம், இல்ல 4x4 எடுத்துக்கலாம். இங்க வந்து நம்ம டெபிட் இங்க கிரெடிட் பார்க்க போறோம். இதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நான் விரும்பி தான் பண்றேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சேர்த்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்ப்போம். அது வந்து எக்ஸாம்பிள் சொன்னா தான் புரியும். நான் இப்போ சும்மா பேர் மட்டும் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட், சாரி ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட். வெரி குட். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஓகேவா? இந்த இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இதுவாகிற வரலையும் மனப்பாடம் ஆகிற வரலையும் நம்ம வந்து இந்த கோல்டன் ரூல்ஸை பார்த்துட்டு சம் போடுங்க. அதுக்கப்புறம் கோல்டன் ரூல்ஸ் இல்லாமல் சம் போடலாம். ஆட்டோ ஃபிட்ல கண்டென்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேபி செமஸ்டர் 1 இதை பேஸ் பண்ணி தான் எந்த உங்களுக்கு நீங்க எந்த சம் எடுத்தாலும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எந்த சாப்டர் எடுத்தாலும். ஆமா, உங்களுக்கு எந்த சம்ம ஈஸியா புரிஞ்சுக்கினாலும் இது உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒன்று ஸ்டக் ஆகுது அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆன்சர். கிரெடிட் த கிவர். ஓகேவா? பர்சனல் அக்கௌண்ட் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ்ல வந்து சில பேருக்கு வந்து கடன் வாங்கியிருப்போம். ஓகேவா? இல்லை சில பேர் கடன் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அன்டு அப்படின்னு ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்கேன். என் புக்ஸ்ல அவன் அன்டு அக்கௌண்ட்னு வச்சிருப்பேன். ஓகேவா? இவன் ஒரு பர்சன், அதனால அவன் பர்சனல் அக்கௌண்ட்ல போட்டுடுறோம். ஓகேவா? ஆமா, இல்ல கடன் கொடுக்கறது என் பிசினஸ் ஆக வச்சுக்கலாம். இதுக்கு பேர் கடனாளிக்கு பேரு, கடன் வாங்கினவங்களுக்கு பேரு டெட்டாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 1-2ங்கிறவங்க கிட்ட இருந்து நான் கடன் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அவன் என்னுடைய புக்ஸ்ல கிரெடிட்டார்ஸா இருப்பான். பிகாஸ் இஸ் த கிவர், கிரெடிட் த கிவர். ஓகேவா? அவனுக்கு பேரு கிரெடிட்டார்ஸ். ஓகேவா? இப்போ வந்து ரியல் அக்கௌண்ட்க்கு வந்து டெபிட் வாட் கம்ஸ், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கேஷ் வச்சு ஆரம்பிக்கிறேன். எனக்கு கேஷ் உள்ள வருது அப்படின்னா நான் டெபிட் பண்ணுவேன். இப்போ கேஷ் வெளியில போகுது அப்படின்னா நான் கிரெடிட் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் வந்து என் பிசினஸ்க்காக ஒரு பெரிய மிஷின் வாங்குறேன். மிஷின் உள்ள வரும்போது டெபிட் பண்ணுவேன். மிஷின் வெளியில போகும்போது என் பிசினஸ் விட்டு நான் விற்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் அப்போ கிரெடிட் பண்ணுவேன். ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் முடிச்சு. நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்ட் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன். அது ஃபுல்லாவே நான் ஒரு பிசினஸ் மேன் நினைச்சுக்கணும். நம்ம அக்கௌண்ட்ஸ் போடும்போது நான் ஒரு பிசினஸ் மேன், நான் என் பிசினஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் போடுறேன். நான் ரெண்ட் கொடுக்குறேன். ரெண்ட் எனக்கு செலவு, அதனால நான் அதை டெபிட் பண்ணுவேன். ஓகேவா? இதே வந்து எனக்கு ரெண்டல் வந்து வாடகைக்கு விட்டுருக்கேன், எனக்கு ரெண்ட் வருது, அப்போ அதை கிரெடிட் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி இப்ப நான் வந்து இந்த வந்து நாமினல் அக்கௌண்ட்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வரும். ப்ராஃபிட்ஸ் பத்தி கோல்டன் ரூல்ஸ்ல இருக்காது. ப்ராஃபிட் வந்து கிரெடிட் பண்ணுவோம், லாஸ்ட் வந்து டெபிட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வேணா டெப்ரிசியேஷன் வரும். நம்ம வந்து இந்த வருஷம் ஜனவரி மாசம் நான் வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு மிஷின் வாங்கினேன். ஓகேவா? அந்த மிஷினை பிப்ரவரி மாசம் 12 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு 2 லட்சம் ரூபாய் கெயினா ப்ராஃபிட், அதை நம்ம வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 8 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு 2 லட்சம் ரூபாய் லாஸ். ஓகேவா? அதை நம்ம டெபிட் பண்ணுவோம். பிகாஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஓகேவா? எல்லாம் இப்போ வந்து ஜேர்னல் என்ட்ரி பார்க்க போறோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ்ல முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? எந்த ஒரு ஜேர்னல் என்ட்ரி எடுத்தாலும் நமக்கு வந்து டெபிட் கிரெடிட் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கும். எப்பவுமே டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் தான் இருக்கும். ஓகேவா?
நான் வந்து இதை வந்து ஆட்டோ ஃபிட் பண்ணிக்கிறேன். அப்பதான் எழுது ஃபர்ஸ்ட் டெபிட் கிரெடிட். இப்ப நம்ம வந்து ஹையர் பர்ச்சேஸ் பார்க்க முன்னாடி ஒரு சின்ன சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் படிக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் 10th முடிச்சுட்டு 11th அக்கௌண்ட்ஸ் வரீங்கன்னா கோல்டன் ரூல் சொல்லி கொடுத்துட்டு இதுதான் ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, 1 லட்சம் ரூபாய் முதல். ஆமா, ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி தான் கோல்டன் ரூல்ஸ். எதுக்கு நம்ம பண்றோம்னா ஜர்னல் என்ட்ரி போடுறது தான் கோல்டன் ரூல்ஸ் கத்துக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நான் ஜர்னல் என்ட்ரிக்கு முன்னாடி என்ட்ரிக்கு வந்து கொஸ்டின் கொடுக்குறேன். நம்ம இப்ப அதுக்கு ஆன்சர் ஜர்னல் என்ட்ரி எழுத போறோம். மிஸ்டர் அன்டூனே இருக்கட்டும், எனக்கு அதுதான் வாயில வருது. மிஸ்டர் அன்டூ கமன்ஸ் இஸ் பிசினஸ் வித் கேஷ் ஆஃப் ருபீஸ் எங்க போச்சு? ருபீஸ் வர மாட்டேங்குது. நான் ஆர்எஸ்ஐ போட்டுக்கிறேன். 1 லட்சம் ரூபாய். ஓகேவா? இப்போ என்ன பண்றானா, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம 2 அக்கௌண்ட் என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 2 அக்கௌண்ட் என்ன இன்வால்வ் ஆகுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா ஜர்னல் என்ட்ரி போட்டுடலாம் வித் ஹெல்ப் ஆஃப் த கோல்டன் ரூல்ஸ். பிசினஸ் ஸ்பெல்லிங் கூட தெரியலையே. பியூஎஸ்ஆ ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பிராக்டிகலா பண்ண போறோம். இது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டோட கத்துக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் பேலன்ஸ் ஷீட் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. நான் ஃபார் த சேக் ஆஃப் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டோட சொல்லி தரேன். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்னா என்ன? இவங்க இன்சர்ட் டேபிள் காணோம். இன்சர்ட் இன்னொரு டேபிள் தான் வேணும். இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா அசட்டையும் லைபிலிட்டியும் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்க போறோம். எப்பவுமே உங்களுடைய அக்கௌண்ட்ஸ்ல அசட்டும் லைபிலிட்டி ஈக்குவலா தான் இருக்கணும், டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலா தான் இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம 2 அக்கௌண்ட் பார்க்க போறோம். இப்போ வந்து அன்டு கமன்ஸ் பிசினஸ் ஆஃப் த கேஷ்னா அவனுடைய பிசினஸ்ல முதலீடா 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கான். அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். அசட் கேபிட்டல். வெரி குட். 2 அக்கௌண்ட் என்ன அப்படின்னா ஒன்னு கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்னு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? இன்சர்ட் காலம்ஸ் டு த ரைட். அதே மாதிரி இங்க ஒன்னு வச்சு இன்சர்ட் காலம்ஸ் டு த ரைட். ஓகேவா? இப்ப வந்து அசட்ல அவன் வந்து அவனுடைய அசட் என்ன? கேஷ். எவ்வளவு ரூபாய் கொண்டு வந்தான்? 1 லட்சம் ரூபாய். ஓகேவா? இது 1. இப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் இதுக்கு இந்த 3 அக்கௌண்ட்ல எங்க வரும்? பர்சனல்லையா, ரியல்லையா, நாமினல்லையா? அது கூட நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அது கூட தெரியல பரவாயில்ல. கேஷ் வந்து டெபிட்டா கிரெடிட்டான்னு தெரிஞ்சா போறோம். பர்சனல், ரியல், நாமினல் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். டெபிட்டா கிரெடிட்டா? பிகாஸ் நல்லா பாருங்க, ஜர்னல் என்ட்ரிஸ் வந்து இப்ப அன்டூ பண்ணல, அன்டூவோட பிசினஸ் பண்ணுது. அன்டூ பிரைவேட் லிமிடெட் பண்ணுது. ஓகேவா? நீங்க அன்டூ பிரைவேட் லிமிடெடோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லணும், அன்டூவோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அன்டூ என்ற ஒரு தனி மனிதன் அவனுடைய பிசினஸ்க்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கான். இப்போ அந்த பிசினஸ்க்கு 1 லட்சம் ரூபாய் உள்ள வருதா இல்லையா? நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பிசினஸ் தான் பார்க்கணும். ஓகேவா? பிசினஸ் வேற, அன்டூ வேற. அன்டூ வேற, அன்டூ பிரைவேட் லிமிடெட் வேற. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இது கேஷ் அக்கௌண்ட் எங்க வரும் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்ல இங்க வரும். சோ டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அன்டூ பிரைவேட் லிமிடெட் உள்ள வருது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா கேஷ் அக்கவுண்ட் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கேப் விட்டுறேன், என்னோட ஸ்பேஸ் டெபிட் அப்படின்னு போடணும். ஓகேவா? டெபிட்டுக்கு டிஆர்னு போடுவோம். ஓகேவா? இப்போ ரெண்டாவது அதுக்கான கிரெடிட் 1 லட்சம் ரூபாய் போட்டுறேன். ஓகேவா? இப்போ அதோட ரெண்டாவது எஃபர்ட் கொடுக்க போறோம். இது பேர் டபுள் என்ட்ரின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஜர்னல் என்ட்ரி போட்டாலும் 2 என்ட்ரி இருக்கும், அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகேவா? இப்போ இன்னொரு அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருவோம். கேஷ் ஒரு அக்கௌண்ட், ரெண்டாவது கேபிட்டல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்வியஸா கேஷ் டெபிட்னா கேபிட்டல் கிரெடிட்ல தான் வரப்போகுது. இருந்தாலும் எந்த கான்செப்ட் படி வரும்னா கிரெடிட் த கிவர் அந்த கான்செப்ட்ல வரப்போகுது. அன்டூ நமக்கு கொடுத்துருக்கான், அன்டூ பிரைவேட் லிமிடெட்ங்கிற எனக்கு அன்டூ அப்படின்றவன் கொடுத்துருக்கான். ஓகேவா? சோ அவனை நம்ம கிரெடிட் த கிவர், அவன் நமக்கு கொடுத்ததுனால நம்ம அவனை கிரெடிட் பண்ண போறோம். ஓகேவா? நானே ஆன்சர் சொல்லிட்டேன். பிகாஸ் 2த்துல 1 கண்டுபிடிச்சிட்டா இன்னொன்னு 2
unto's capital account. இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? கிரெடிட்ல ஒரு 1,00,000 ரூபாய். கிரெடிட்ல ஒரு 1,00,000 ரூபாய். ஓகேவா? இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் சைட் பை சைட் பாத்துடலாம். அசெட்ல நமக்கு கேஷ் 1,00,000 ரூபாய் இருக்கு. அப்ப லைபிலிட்டிஸ்ல கேபிட்டல் இருந்தாதான் லாஜிக். ஓகேவா? இது அதாவது அசெட் இருந்தா டேலி ஆகும். பட் என்ன லாஜிக்னு நான் சொல்றேன். ஓகேவா? அன்டு இது வந்து இந்த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அன்டு பிரைவேட் லிமிடெட். ஓகேவா? நம்ம அன்டு பிரைவேட் லிமிடெட்ல பாக்குறோம். அன்டு பிரைவேட் லிமிடெடுக்கு இந்த அன்டு அப்படின்றவன் லைபிலிட்டி சைடுல தான் வருவான். ஏன் லைபிலிட்டி சைடுல வருவான் அப்படின்னா அந்த என்னைக்கு அவன் கேட்டாலும் திரும்ப கொடுக்கணும். லைபிலிட்டி வந்து கம்பெனிக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு. ஓகேவா? தமிழ்ல வந்து லைபிலிட்டி சைடு பொறுப்புன்னு தான் வரும். பட் புரிஞ்சுக்கிறதுக்காக லைபிலிட்டிக்கு அவங்க திரும்பி கொடுக்கறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு கம்பெனிக்கு. அதனால எப்பவுமே கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடுல தான் வரும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் இது. இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் கீழே இருக்கட்டும். நம்ம அதுக்கு நடுவில் வந்து செகண்ட் என்ட்ரி பார்ப்போம். செகண்ட் என்ட்ரி வந்து மிஸ்டர் அன்டு. இப்போ நம்ம இது பாக்குறது எல்லாமே ஒரு ஹையர் பர்ச்சேஸ்ல வந்து ரிலேட்டபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். மிஸ்டர் அன்டு பர்ச்சேஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணுவான் வந்து குட்ஸ். நம்ம என்ன குட்ஸ் வச்சுக்கலாம்? ஸ்டேஷனரி டிவி. ஓகேவா? 500 டிவிஸ் அட் 5,000 rupees. 5,000 rupees கொடுக்க மாட்டாங்க. 500னா 2 லட்சத்துக்கு மேல போயிடும். 50 டிவிஸ் அட் 5,000 rupees சும்மா. இல்ல நம்ம நம்பர் டிவிஸே வேணாம். பர்ச்சேஸ்டு டிவி ஃபார் 50,000 rupees. ஓகேவா? ஒரு நிமிஷம் லேப்டாப்ல சார்ஜ் போட்டு வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இப்ப வந்து ரெண்டாவது என்ட்ரி என்ன பாக்குறோம்னா இதுக்கு ஒரு லைன் விடு. ஏன் 40% இருக்கு? கீழே வா. ஓகேவா? மிஸ்டர் அன்டு பர்ச்சேஸ் டிவி ஃபார் 50,000 rupees. இதுதான் நமக்கு ரெண்டாவது கொடுத்த இது. இப்போ நம்ம இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட போறோம். ஓகேவா? எங்க போச்சு? இது காப்பி பண்ண முடியல. கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகேவா? இந்த பேலன்ஸ் ஷீட் எங்க ஒரு கீழே போ. நல்லா கீழே தள்ளிடலாம் அவனை. இப்போ நம்ம வந்து நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் எந்த ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ்னு பார்க்க போறீங்க. அதுல எது டெபிட் எது கிரெடிட்னு இப்போ கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். போக போக நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிவி அப்படின்றது இவன் டிவி பிசினஸ்ல இருக்கிறதுனால இவனுக்கு அது வந்து ஒரு அசெட். என்ன சொல்றது? நம்ம வந்து டெக்னிக்கல் டர்ம்ஸ் ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவனுக்கு பிசினஸ் டிவி வாங்கி விற்கிறது அப்படின்னா அது அவனுக்கு இன்வென்ட்ரி. ஒருவேளை இவனுக்கு டிவி வந்து வாங்கி விற்கிற வேலை கிடையாது, ஆபீஸ்ல யூஸ் பண்றதுக்காக வாங்குறான் அப்படின்னா அப்ப வந்து நம்ம வந்து அதை வந்து இன்வென்ட்ரி சொல்ல மாட்டோம். அப்ப அதுக்கு பேர் கேபிட்டல் அசெட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப வந்து டிவி வாங்குறதுனால பர்ச்சேசஸ், அதாவது இவனுடைய இன்வென்ட்ரியை வாங்கலாம். ஓகேவா? அதனால எப்பவுமே நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் சொல்லுவோம். இவனுடைய இன்வென்ட்ரியை வாங்கினா அப்படின்னா அதுக்கு பேர் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட். ஏன் இப்ப டெபிட் பண்றோம் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? டிவி உள்ள வருது, கரெக்டா? டெபிட் வாட் கம்ஸ் இன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் அது ஒரு மனிதன் கிடையாது, மனிதனோட அக்கௌண்ட் கிடையாது டிவின்றது. கரெக்டா? அதனால பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது. இப்ப இருக்கிறது ரியல் அண்ட் நாமினல் தான். டெபிட் வாட் கம்ஸ் இன் ஆர் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ், கிரெடிட் ஆல் இன்கம். நீங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ்ங்கிறது டெபிட் தான். ஓகேவா? நீங்க டெபிட் வாட் கம்ஸ் இன்னும் அதை புரிஞ்சுக்கலாம். பர்ச்சேஸ்ன்றது எனக்கு செலவு தானே, ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ்னும் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட். இப்ப கிரெடிட்ல என்ன வருங்கிறது இம்பார்ட்டன்ட். அதாவது இவன் வந்து பர்ச்சேஸ்ல உங்களுக்கு வந்து ரெண்டு சினாரியோ கொடுப்பாங்க. ஏ வந்து ஃபார் ரெடி கேஷ். இது இந்த ரெடி கேஷ்ன்றதும் நமக்கு டைரக்டா ஹையர் பர்ச்சேஸ்ல வரும். ஆர் ஃபார் கிரெடிட். ஓகேவா? இப்ப ஏ என்னது அப்படின்னா அவன் வந்து உடனே 50,000 ரூபாய் கொடுத்துட்டான் அப்படின்னா ஃபார் ரெடி கேஷ்க்கு வாங்குறது. ஃபார் கிரெடிட் அப்படின்னா அவன் 3 மாசம் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அதுக்கு பேரு கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட். which become a receivable account. இல்ல 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 நான் அதாவது யாருக்கு ரிசீவபிள் வரும்னா
டிவி வித்தான் பாருங்க, அவனுக்கு தான் ரிசீவபிள், இவனுக்கு பேயபிள். இவன் காசு கொடுக்கணும்ல 3 மாசம் கழிச்சு, அப்ப இவனுக்கு பேயபிள் தான் வரும். ஓகேவா? இப்ப வந்து ஏவா இருந்துச்சு அப்படின்னா ஃபார் ரெடி கேஷ்க்கு கொடுக்கறதுனால கேஷ் நம்ம என்னன்னு பார்த்தோம், ரியல் அக்கௌண்ட் பார்த்தோமா, கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற கான்செப்ட் படி கேஷை கிரெடிட் பண்ணிடுவோம் இஃப் அவன் கேஷுக்கு வாங்கியிருந்தான் அப்படின்னா. ஓகேவா? இது வந்து இங்க வரும், இங்க டெபிட்ல வந்து எவ்வளவு ரூபாய் வரும், 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானா 50,000. ஓகே, கிரெடிட்லயும் ஒரு 50,000, 50,000. ஓகேவா? இப்ப இதுவே அவன் வந்து கிரெடிட்டுக்கு வாங்குறான் அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட்டார் அக்கௌண்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். எனக்கு கிரெடிட்டார்னா உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு எக்ஸாம்பிள் காத்தேன், நான் யாருக்கு வந்து கடன் வாங்கிக்கிறனோ அவன் எனக்கு கிரெடிட்டார், நான் யாருக்கு கடன் கொடுத்துருக்கிறனோ அவன் எனக்கு டெட்டார். இந்த கிரெடிட்டாருக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரேட் பேயபிள். ஓகேவா? அதே மாதிரி டெட்டாருக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரேட் ரிசீவபிள். கடன் கொடுத்தவன் நாளைக்கு எனக்கு ரிசீவபிள், கடன் வாங்கினது ட்ரேட் பேயபிள். ஓகேவா? பர்ச்சேசஸ்னு வரும்போது கிரெடிட்டார் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன்ல கிரெடிட்டாருக்கு ஒரு பேர் இருக்கும். ஓகேவா? அந்த கிரெடிட்டாருக்கு பேரை தான் நம்ம போடுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டு கேக்கரான் மேக்கரான் பிரைவேட் லிமிடெட், கேக்கரான் மேக்கரான் பிரைவேட் லிமிடெட், அந்த கிரெடிட்டாருக்கு ஒரு பேர் இருக்கும். அதனால அவனுக்கு கேக்கரான் மேக்கரான் பிரைவேட் லிமிடெட்னு போட்டோம். இது வந்து என்னுடைய கிரெடிட்டார். இவனுக்கு அதே கேஸ்னால அதே 50,000 ரூபாய் தான் வரும். இது பேலன்ஸ் ஷீட்ல என்ன எஃபெக்ட் ஆகும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு சொல்லாம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பேலன்ஸ் ஷீட்னா அசெட்டையும் லைபிலிட்டியும், நம்மளுடைய பொசிஷன், நமக்கு எவ்வளவு அசெட் இருக்கு நமக்கு எவ்வளவு லைபிலிட்டிஸ் இருக்குன்னு காட்டுறது, அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? கேஷ் 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சா, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேஷ் கொடுக்கலாம்னு வச்சுக்கலாம், பர்ச்சேசஸ் டு கேஷ்னு வச்சுக்கலாம். பர்ச்சேசஸ் டு கேஷ்னு வரும்போது அது எனக்கு 50,000 ஆகிடும். ரெடி கேஷா வாங்கினேன் அப்படின்னா 50,000 ரூபாய் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி கேபிட்டல்ல குறையாது. ஆனா எனக்கு கிரெடிட்டார்ஸ், அதாவது கேக்கரான் மேக்கரான் பிரைவேட் லிமிடெட் இருக்கான்ல, அவன் வந்து எனக்கு பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டியா வருவான். ஏன்னா அவனுக்கு திருப்பி கொடுக்குற பொறுப்பு இருக்கு எனக்கு. ட்ரேட் பேயபிள்ஸ் அக்கௌண்ட், அதாவது 50,000 ரூபாய். ஓகேவா? இங்க ஏன் நமக்கு டேலி ஆகல அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம எஃபெக்டே கொடுக்காம இருக்கும். கேஷுக்கு சாரி, இது வந்து ரெண்டாவது. இது நம்ம வந்து கேஷுக்கு வாங்கல அப்படின்னா தான் இந்த ட்ரேட் பேயபிள்ஸ் வரும். நான் ரெண்டுத்தையும் ஒரே எஃபெக்ட் போட்டேன். நம்ம இப்போதைக்கு ட்ரேட் பேயபிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம கேஷுக்கு வாங்காம கடனுக்கு கிரெடிட்டுக்கு வாங்கினாதான் நமக்கு ட்ரேட் பேயபிள்ஸ் வரும். இப்போதைக்கு கேஷுக்கு வாங்கினது மட்டும் வச்சுக்கலாம். அன்டு கேபிட்டல் 1 லட்சம் ரூபாய் இருக்கும், கேஷ் 50,000 ரூபாய் தான் இருக்கும். நமக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாது. ஓகேவா? ஏன் டேலி ஆகல அப்படின்னா இப்போதைக்கு இந்த பர்ச்சேசஸ் டு கேக்கரான் மேக்கரான் மறந்துடலாம். நமக்கு பர்ச்சேஸ் கேஷ் மட்டும் தான் இருக்கு. இப்ப பர்ச்சேஸ் கேஷ் போட்டு பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு டேலி ஆகாது. ஏன்னா பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு டெபிட் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த டெபிட் பேலன்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வருஷம் முடியும் போது தான் பேலன்ஸ் ஷீட் போடுவோம். டே டு டே பேசிஸ்ல வெறும் நம்ம ஜர்னல் என்ட்ரி தான் போடுவோம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம வந்து மார்ச் 10ஆம் தேதி இருக்கும், மார்ச் 31ஆம் தேதி தான் பேலன்ஸ் ஷீட் போட போறோம். ஓகேவா? இப்ப வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு சும்மாவா இருப்பேன். மிஸ்டர் அன்டு சோல்டு த டிவி ஃபார் 75,000 rupees. ஓகேவா? சும்மா யாரும் சும்மா இருக்கிறதுக்கு வாங்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், வாங்கி வித்துட்டான். 50,000 ரூபாய்க்கு வாங்கினா 75,000 ரூபாய்க்கு வித்துட்டான். சாலிடா 25% ப்ராஃபிட். இப்போ என்ன போட போறோம் அப்படின்னா ஈஸியா ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட், சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட். ஓகேவா? இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சேல்ஸ் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் வரும்னு நான் உங்களுக்கு லாஜிக் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட் பர்ச்சேஸ் லாஜிக் சொன்னதான் உங்களுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னுடைய சேல்ஸ் அப்படின்றது இந்த 3 கிளாசிபிகேஷனுக்குள்ள நாமினல் அக்கௌண்ட்குள்ள தான் வரும். ஓகேவா? சேல்ஸ் அப்படின்றது என்னுடைய இன்கம், நான் சேல் பண்ணா எனக்கு காசு வரும். கரெக்டா? அதே மாதிரி காசு வந்துச்சு அப்படின்னா கேஷ் உள்ள வரும், எனக்கு சேல்ஸ் ஒரு இன்கம். சோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், இதுதான் அதோட என்ட்ரி. டெபிட் வாட் கம்ஸ் இன்டு கேஷ் போட்டுட்டோம், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்க்கு சேல்ஸ் போட்டுட்டோம். ஓகேவா? எப்படி பர்ச்சேசஸ்ன்றது எனக்கு ஒரு செலவுங்கிற லாஜிக்ல நம்ம டெபிட் பண்ணோமோ அதே மாதிரி சேல்ஸ்ன்றது எனக்கு வரவு, அதனால கிரெடிட் பண்றோம். ஓகேவா?
நம்ம ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செம்ல வரும். அதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். ரைட்டா? இப்போ வந்து நம்ம இப்பயும் சோல்டு த டிவிலையும் 2 கேஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஃபார் கேஷ். இவன் விற்கும் போது இவனோட கஸ்டமரும் கேட்பான்ல, ஏன்னா நீ மட்டும் கிரெடிட்ல வாங்கிடா, எனக்கும் கிரெடிட்ல கூடடான்னு. அப்போ வந்து 2 கேஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவன் கேஷுக்கு விற்கிறான் அப்படின்னா கேஷ் உடனே உள்ள வந்துடும். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் உள்ள வந்துடும். கேஷ் அக்கௌண்ட் இப்ப 50,000 இருக்கிறது 75,000 வந்துடும். 1,25,000 ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க, 50,000 ரூபாய்க்கு வாங்கினானா, 75,000 வித்தானா, எவ்வளவு ப்ராஃபிட்? 25,000 ப்ராஃபிட். அந்த 25,000 எடுத்து அப்படியே லைபிலிட்டில போட்டுருங்க. உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடும். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ப்ராஃபிட் ஏன் லைபிலிட்டி சைடுல வருது அப்படின்னு. டவுட் வருதா? வரணும், வந்தாதான் நல்லது. அதாவது கேபிட்டல் போட்டு நான் என்னென்னலாம் சம்பாதிக்கிறனோ அதை வட்டியும் முதலுமா அந்த கம்பெனி திரும்ப தரணும். ஓகேவா? இப்ப அன்டூன்றவனுக்கு இந்த 1,00,000 ரூபாய் எப்படி கம்பெனி திரும்ப தரணும்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த அன்டூ சம்பாதிச்ச 25,000 அந்த அன்டூக்கு தான் சொந்தம். கம்பெனி நாளைக்கு அன்டூ கேட்டா கொடுத்துதான் ஆகணும். அதனால அந்த கம்பெனி அன்டூக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. பொறுப்பு இருக்கிறது லைபிலிட்டி சைட்ல வந்து. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் பட்டாலே ஆயிடுச்சா? இப்போ இந்த அப்படியே மாறுங்க. இப்ப வந்து இது வந்து கேஸ் 1. கேக்குறேன். நம்ம இந்த கிரெடிட்டுக்கு என்ட்ரி போட்டுட்டு நம்ம எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்போம். கேஸ் 2. இப்ப வந்து கேஸ் 2ல என்ன இருக்கு அப்படின்னா, இவன் வந்து ஃபர்ஸ்ட் 1,00,000 ரூபாய் ஆரம்பிச்சானா, அதே 1,00,000 ரூபாய் தான் வச்சிருக்கான். இவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணால, இந்த பர்ச்சேசஸ் டு கேஷ், அவன் பர்ச்சேசஸ் டு கேஷ்ல பண்ணவே இல்லை. அவன் வந்து வாங்கும் போது கிரெடிட்டுக்கு வாங்கிட்டான். இல்ல புத்திசாலி, நல்லா ஏன் வித்தானோ அவன் வாங்க அடிச்சு, நான் 3 மாசம் கழிச்சு காசு தரேன், இன்னைக்கு டிவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம என்ன சொன்னோம், பேரு நம்ம வந்து சும்மா கேட்கறான்னு மேக்கிறான் பெருசு ஆகுது, பண்டு அக்கௌண்ட் வச்சுக்கலாம். பண்டு அப்படின்ற ஒருத்தங்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு பொருளை வாங்கிட்டான். ஓகேவா? ஆனா விற்கும் போது மட்டும் நான் கேஷுக்கு தான் விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். இப்ப என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தா, பர்ச்சேசஸ் 50,000 அப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த கேஸ் 2ல கேஷ் குறையவே குறையாது. என்கிட்ட 1,00,000 ரூபாய் அப்படியே இருக்கு. ஓகேவா? எங்க சேல் கிரெடிட்ல வாங்கிட்டா கேஷ் என் பேங்க் அக்கௌண்ட்ல பத்திரமா 1,00,000 ரூபாய் நல்லா வட்டி சம்பாரிச்சு ஜாலியா இருக்கு. இங்க வந்து இன்சர்ட் 1 காலம் 2 ரைட். ஓகேவா? இப்போ விற்கும் போது உனக்குலாம் கிரெடிட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு 75,000 ரூபாய் ரெடியா கேஷ், அதாவது கேஷுக்கு வித்துட்டான். உடனே அவன் பேங்க் அக்கௌண்ட்ல 75,000 ரூபாய் வந்துச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம கேஸுக்குள்ள ஒரு கேஸ், கிரெடிட்டுக்கு வாங்கி கேஷுக்கு விற்கிறான். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1,75,000. ஆனா அவனுக்கு வெறும் அதே ப்ராஃபிட் 25,000 தானே, அதுல மாற்றம் இல்லையே. கரெக்டா? இப்போ எங்க உங்களுக்கு எஃபெக்ட் வரும் அப்படின்னா, இந்த பண்டு லிமிடெட் அப்படின்ற இந்த அக்கௌண்ட் எங்கேயும் போகாம அப்படியே தூங்கிட்டு இருக்கு. இந்த பண்டு லிமிடெட் நான் என்ன சொன்னேன், ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வரும்னு சொன்னேன். ஓகேவா? நம்ம சண்டரி கிரெடிட்டார்ஸ்னு புக்ல கொடுத்துருப்பாங்க, இல்ல ட்ரேட் பேயபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இப்ப புக்ல சண்டரி கிரெடிட்டார்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க நம்புறேன், அதனால ஒரு சண்டரி கிரெடிட்டார்ஸ்னே போடுறேன், நீங்க ட்ரேட் பேயபிள்ஸ் கூட போட்டுக்கலாம். இந்த 50,000 ரூபாய் ஏன் லைபிலிட்டி சைட்ல வருது அப்படின்னா, இந்த 50,000 ரூபாய் நாளைக்கு 3 மாசம்க்குள்ள திருப்பி கொடுத்தாகணும். அன்டூ என்னைக்கு கேட்கறானா ப்ராஃபிட் கொடுத்தா போறோம். ஆனா சண்டரி கிரெடிட்டார்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கியிருப்பான். அதனால இது லைபிலிட்டி சைட்ல தான் வரும். இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ 3வது கேஸ் என்ன அப்படின்னா, கிரெடிட்டுக்கு வாங்கி கிரெடிட்டுக்கே வைக்கிறான். நல்ல பையன். நான் எப்படி, நான் என்ன யாம் பெற்ற இன்னும் பெருகை வயகம்னு சொல்லி கிரெடிட்டுக்கு வாங்கி கிரெடிட்டுக்கே வைக்கிறான். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்க முன்னாடி ஒரு சின்ன கேஸ் சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து கேஷ் அக்கௌண்ட் உள்ள வரவே வராது. கரெக்டா? சேல்ஸ் டு சேல்ஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. பட் கேஷ் வரவே வராது. என்ன வரும் சொல்லுங்க? இப்ப என்ன கேஸ்னா, அவன் வந்து 75,000 ரூபாய்க்கு பொருளை வித்திருக்கான். பொருள் வாங்கி என்னோட கஸ்டமர் கிட்ட, தம்பி ஒரு மாசம் கழிச்சு காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க.
வெரி குட். ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எனக்கு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு காசு வரப்போகுது. ஓகேவா? ஆக்சுவலி ட்ரேட் ரிசீவபிள்ஸ் போட மாட்டோம். அந்த கஸ்டமருக்கு ஒரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்பன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்பன் அக்கௌண்ட் தான் போடுவோம். அன்பன் முடிக்கல ட்ரேட் ரிசீவபிள் போடுறதுக்கு அன்பன் டேரக்டா போட்டுடலாம். ஓகேவா? ட்ரேட் ரிசீவபிள்ஸ் நான் போட்டேன். ஆனா எக்ஸாம்ல வந்து அவனுக்கு ஒரு பேர் இருந்தா அந்த பேரே யூஸ் பண்ணுங்க. கேஸ் நம்பர் 3. இப்போ ப்ராஃபிட்ல எந்த மாற்றமும் கிடையாது. கேஷ் 1 lakh தான் இருக்கு. ஓகேவா? 1 lakh ரூபாய் இல்ல. இப்போ எனக்கு ரிசீவபிள்ஸ் எவ்வளோ? 75,000 ரூபாய் ரிசீவபிள்ஸ். பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடும். டோன்ட் வரி. ஆல்வேஸ் யுவர் பேலன்ஸ் ஷீட் ஷுட் டேலி. அதே மாதிரி டெபிட் ஷுட் பி ஈக்குவல் டு கிரெடிட். ஓகேவா? நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேஸ் சினாரியோ சொல்லிடுறேன். அதை சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டா இன்னும் நிறைய கேள்வி கேட்க முடியும், இன்னும் நிறைய பதில் சொல்ல முடியும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அக்கௌண்ட்ஸ்ல ஒரு அக்கௌண்ட்ஸ்ல எடுத்துக்கணும்னா, நான் யார்கிட்டலாம் கடன் வாங்கணும் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருவேன். ஆனா என்கிட்ட கடன் வாங்குறவங்கள ஒரு 10 பேர் தரமாட்டான் அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அப்படிதான் உங்களுக்கு செம்மையா எழுதுவாங்க. ஓகேவா? இப்போ கேஷுக்கு விற்கலப்பா, கேஷுக்கு விற்கிற பாலிசியே இல்லப்பா, நாங்கெல்லாம் கடனுக்கு தான் வாங்குவோம், கடனுக்கு தான் விற்போம், அந்த மாதிரி கம்பெனி நாங்க. ஓகேவா? டிவியை கேஷுக்கு விற்கல, அதே மாதிரி டிவியை கேஷுக்கு வாங்கல. ஓகேவா? இப்படிதான் என்னோட சிச்சுவேஷன். அப்ப உங்களுக்கு என்ன மாதிரி பேலன்ஸ் ஷீட் இருந்தா, நம்ம கேஸ் 3 பார்த்தோமே, இப்படிதான் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து நம்ம வந்து 31 மார்ச்சுக்கு வந்துட்டோம். ஓகேவா? இன்னைக்கு இயரை க்ளோஸ் பண்ணி புக்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 75,000 ரூபாய் வாங்கின பொருள்ல ஒரு 10 பேர் வந்து ஊரே காணாம எஸ்கேப் ஆகி போயிட்டான், காசு திரும்ப தராம. நமக்கு காசு வராது. ஆனா நம்ம 50,000 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும். நம்ம எப்பவுமே நல்லா வந்தான் அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரையில. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிசீவபிள்ஸ் வந்து நான் இப்போதைக்கு சன்ட்ரி டெட்டார்ஸ் அதை கூப்பிடுறேன், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? இப்ப வந்து ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் போடணும். ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு அதை பேலன்ஸ் ஷீட்ல எஃபெக்ட் காட்டணும். பட் ஜேர்னல் என்ட்ரிக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் நடுவில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ட்ரையல் பேலன்ஸ், லெட்ஜரு, மூணாவது என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் போடுவோம். பட் சும்மா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டா ஓவர் வியூ கொடுக்கறதுக்காக இதை நம்ம பார்க்கறோம். ஓகேவா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இன்னொரு நாள் பார்க்கலாம். பேட் டெட்ஸ் அக்கௌண்ட், அதாவது என்னை ஏமாற்றி விட்டார்கள். ஆமா, என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். பேட் டெட்ஸ் அக்கௌண்ட், அதாவது வாரா கடன் சொல்லுவாங்க தமிழ்ல, வாரா கடன் அக்கௌண்ட். ஓகேவா? நம்மள ஏமாத்திட்டு போயிட்டான், அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்ல எந்த மாற்றமும் இல்ல. கிரெடிட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ் ஹெல்ப் பண்ணாது. ஓகேவா? கிரெடிட் த கிவர் பார்த்தாலும் உங்களுக்கு லாஜிக் இருக்கும். கிரெடிட் வாட் கவ்ஸ் அவுட் நீங்க பாத்துக்கலாம். மேபி என்ன ஏமாத்திட்டு போயிட்டால, அதனால என்ன காசு வெளியில போகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்ல வராது. ஓகேவா? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ் அப்படின்ற பொருள் எனக்கு ஒரு 7,000 ரூபாய் லாஸ்ன்னு போட்டு பேட் டெட்ஸ் கிரெடிட் சாரி பேட் டெட்ஸ் டெபிட் பண்ணிட்டீங்க. இந்த பேட் டெட்ஸ் டெபிட் நீங்க இருக்குல்ல, இதுக்கு ஓகே. பட் 2ல என்ன போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். 2 வாட் அக்கௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும். இப்பதான் நமக்கு இன்னொன்னு ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ டெபிட் பேலன்ஸ்ல இருக்கிறது இன்க்ரீஸ் ஆனா, கீழே இருக்கும் கொஞ்சம் மேல தூக்கிக்கங்க, இன்க்ரீஸ் ஆனா இஸ் ஈக்குவல் டு டெபிட் பண்ணணும். கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்க டிக்ரீஸ் ஆனா நீங்க கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்கு ஒரு அக்கௌண்ட், ஏற்கனவே அந்த அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்கு, அது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்க கிரெடிட் பண்ணணும், அப்பதான் அது இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க டெபிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ சன்ட்ரி டெட்டார்ஸ் இல்ல ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்றது டெபிட் பேலன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜர்னல் என்ட்ரி போட்டுப்போம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க டெபிட்ல இருக்கா, இதுக்கு பேரு டெபிட். இப்ப இந்த டெபிட்ல இருக்கிறத குறைக்க போறோம். ஏன்னா 75,000 நாளைக்கு நமக்கு வராது. ஒரு 7,000 ரூபாய் போயிட்டு பேலன்ஸ் 68,000 ரூபாய் தான் வரும். அதனால ஏற்கனவே டெபிட்ல இருக்கிற ஒண்ண நான் டிக்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னா நான் கிரெடிட் பண்ணணும். இது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா? இதுல வந்து நம்ம இன்னும் ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7,000 ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான். ஓகேவா? 7,000 ரூபாய். 2 இந்த எக்ஸசைஸ்ல என்ன வரும் அப்படின்னா பேட் டெட்ஸ் டு சன்ட்ரி டெட்டார்ஸ். உங்க வாழ்க்கையில இதை வந்து நிறைய தடவை திரும்ப கேட்பீங்க. பேட் டெட்ஸ் டு சன்ட்ரி டெட்டார்ஸ், பேட் டெட்ஸ் டு சன்ட்ரி டெட்டார்ஸ், பேட் டெட்ஸ். இது மாதிரி ஒரு 1000 2,000 சம் வந்து
இருக்காது. ப்ரீவியஸ் இயர்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 100 சம் இருக்கும். பேட் டேஸ் டு சன்டிட்டாஸ், பேட் டேஸ் டு சன்டிட்டாஸ். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஜேர்னல் என்ட்ரி உங்களுக்கு கூட தெரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிஸ்டர் அன்பு ஸ்டார்டட் பிசினஸ். அப்படியே நம்ம ஃப்ளோவாவே போலாம். ஃபர்ஸ்ட் பாதத்து போயிட்டு திரும்ப புதுசு போலாம். ஓகேவா? மிஸ்டர் அன்பு ஸ்டார்டட் பிசினஸ் வித் எ கேஷ் பேலன்ஸ் ஆஃப் வித் கேஷ் ஆஃப் 100 crore rupees. சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? ஹலோ, சொல்லுங்க, என்ட்ரி சொல்லுங்க. நீங்க சொல்லணும். ஆமா, சொல்லுங்க. வராது. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஒன்னு வந்து கேஷ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. ரெண்டாவது அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. நோட்ஸ் இருந்தா இது எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எழுதிட்டு அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் அக்கௌண்ட் பிளஸ் அன்புஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த 2 அக்கௌண்ட் தான் இன்வால்வ். ஓகேவா? இப்போ இந்த 2 அக்கௌண்ட்ல ஒரு டெபிட் ஒன்னு கிரெடிட். ஃபர்ஸ்ட் எந்த 2 அக்கௌண்ட்னு பார்க்கணும். இதுல எது டெபிட் எது கிரெடிட்னு பார்க்கணும். ஓகேவா? கேஷ் எனக்கு உள்ள வருது, அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கேஷ் எனக்கு உள்ள வருது. நீங்க வந்து அன்போட லாஜிக்ல தான் பாக்குறீங்க. நீங்க அன்போட லாஜிக்ல பார்க்க கூடாது. அன்பு பிரைவேட் லிமிடெட் லாஜிக்ல பார்க்கணும். அன்பு பிரைவேட் லிமிடெடுக்கு கேஷ் உள்ள வருது. அன்புக்கு தான் வெளியில போகுது. அன்பை பத்தி நமக்கு தேவையில்ல. அன்பு பிரைவேட் லிமிடெடுக்கு கேஷ் உள்ள வருதா? டெபிட் வாட் கம்ஸ் இன்னா? அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 1 crore. அன்புஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பேபிள் வராது. இது வந்து நமக்கு வந்து கடன் வாங்கினாதான் பேபிள். இது வந்து கேபிட்டல் தான் சொல்லுவோம். முதல் அன்புஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? 1 crore. நீங்க இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அசட் லைபிலிட்டிஸ் பார்த்தோம்ல பேலன்ஸ் ஷீட்ல, அசட் எல்லாமே டெபிட் பேலன்ஸ். நீங்க கண்ண முன்னாடி ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு கேஷ் ஒரு அசட்டா? கேஷ் உங்களுக்கு ஒரு சொத்து தானே. அசட்ஸ்ல வந்து உங்களோட சொத்து எல்லாம் வரும்பா. அசட் அப்படின்னா உங்களோட சொத்துக்கள். ஓகேவா? உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்கும்? கேஷ், வீடு, பேங்க், மிஷின், வேற என்ன, ப்ராப்பர்ட்டி, லேண்ட், பில்டிங், பர்னிச்சரு. ஓகேவா? நீங்க என்னெல்லாம் சொத்து வச்சுருக்கீங்க? ஆமா, அசையாத சொத்து, அசையும் சொத்து எதுவாக இருந்தாலும், பேங்க் பேலன்ஸ்ல அசையும் சொத்து, அசையா சொத்து, அசையும் சொத்து எதுவாக இருந்தாலும் அசட் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். சொத்துனா ஃபர்ஸ்ட் இது பார்த்துடலாம். அசட் அப்படின்னா என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல அசட் அப்படின்னா சொத்து. என்னமோ வருது, சாவையும் காணும் சோவையும் காணும். ஓகேவா? அசட்ஸ்ல எல்லாமே உங்களோட சொத்து, சொத்துக்கள். liabilities is equal to பொறுப்புகள். ஓகே, அது வெரி குட். இப்போ உங்களுடைய liability சைடுல உங்களோட பொறுப்புகளும் முதலும் வரும். உங்களுடைய அசட் சைடுல வெறும் சொத்துக்கள் மட்டும் வரும். ஓகேவா? all assets are debit, all liabilities and capital are credit. ஓகேவா? கேபிட்டல் உங்களோட லைபிலிட்டி சைடுல வர்றதுனால உங்களுக்கு வந்து கிரெடிட். அதாவது எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இது எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு வரும் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படி உருவாகும்னா அசெட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ். இதுதான் உங்களுடைய முதல் கண் ஈக்குவேஷன். அசெட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ். அசெட் எப்பவுமே லைபிலிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்போ இதை திரும்ப பிரிச்சோம்னா லைபிலிட்டிக்குள்ள 2 பகுதி இருக்கு. ஒன்னு வந்து கேபிட்டல், ரெண்டாவது வந்து அவுட் சைட் லைபிலிட்டி.
ஓகேவா? இது வேணா எழுதிக்கோங்க. அசட் இஸ் ஈக்குவல் லைபிலிட்டி, கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ். வெரி குட். ஓகேவா? இது நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் படிப்போம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல சம் நான் பார்த்தேன் ப்ரீவியஸ் இயர்ல. அதனால அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்தா நீங்க எக்ஸாம்ல உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சது, சம்ம போடும்போது உங்களுக்கு சம்ம போட்டுருவீங்க. டோன்ட் வரி. ஓகேவா? அசட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ், அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ். ஓகேவா? கேஷ் ஆல் அசட்ஸ் நீங்க கண்ணை மூடி டெபிட் பண்ணிடலாம், ஆல் லைபிலிட்டிஸ் கண்ணை மூடி கிரெடிட் பண்ணிடலாம். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸும் இன்கமும் ஆல் எக்ஸ்பென்சஸ் கண்ணை மூடி டெபிட் பண்ணிடலாம். பை த வர்ச் ஆஃப் இந்த ரூல் படி, இந்த ரூல் படி எக்ஸ்பென்ஸ் கண்ணை மூடி டெபிட் பண்ணிடலாம், இன்கம் கிரெடிட் பண்ணிடலாம். ஓகேவா? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பாத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து அதெல்லாம் சும்மா சப்போர்ட் பண்றது. கேஷ் உள்ள வருதுல பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்குள்ள. இப்ப ரெண்டாவது மிஸ்டர் அன்பு பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஒர்த் 100 கோடி, 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்கான். ஒரு 10 லட்சம் ரூபாய் கூட வாங்கலாம் மதிப்பு இருக்கா, 10 lakh rupees. சொல்லுங்க பாப்போம். ஃபார் கேஷ் சொல்லுங்க பாப்போம். என்ட்ரி சொல்லுங்க. கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் அன்பு. பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு யூஸ் பண்ணுங்க. ஏன் நீங்க கேஷ் கிரெடிட்னு சொன்னீங்க? ராஜிக் சொல்லுங்க. புரியல புரியல சொல்லுங்க. சொல்லுங்க ரூல்ஸ். ரூல் பார்த்து சொல்ல சொல்லதான் உங்களுக்கு வரும். கிரெடிட் தி கிவர். ஓகே, ரெண்டாவது ரூல் என்ன? வாட் கோஸ் அவுட். நம்ம கேஷ் போயிடுச்சா? நம்மளோட போயிடுச்சுல 10 லட்சம் ரூபாய். நீங்க இன்னொரு லாஜிக்கும் பண்ணலாம். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கேஷ் இருந்துச்சு, நேற்று இருந்துச்சு. ஆமா, அதாவது ரெண்டு ஆங்கிள்லயும் பார்க்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு. இதுல என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு அப்படின்னா பர்ச்சேசஸ் அப்படின்ற எஸ். உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம். உங்களுக்கு கேஷ் வந்து உங்களை விட்டு வெளியில போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற இதுபடி கேஷ் நீங்க கிரெடிட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இங்க ஒன்று சொன்ன பாத்தீங்களா, உங்க டெபிட் பேலன்ஸ்ல இருக்கிறது, அதாவது உங்களுடைய டெபிட் பேலன்ஸ்ன்றதை விட உங்களுடைய அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வைங்களேன், அதை நீங்க திரும்ப டெபிட் பண்ணுவீங்க, அப்பதான் இன்க்ரீஸ் ஆகும். உங்க அசட் கம்மியாயிடுச்சுன்னு வைங்களேன், அதை நீங்க வந்து கிரெடிட் பண்ணிடணும். அந்த லாஜிக் படி நேற்று என்கிட்ட 1 கோடி ரூபாய் அசட் இருந்துச்சு, இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கம்மியாயிடுச்சு, கரெக்டா? அப்ப நம்ம வந்து கிரெடிட் பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த லாஜிக் படி கேஷ் ஆல்வேஸ் வாங்கும் போது நம்மளை விட்டு வெளியில போகுது. வாட் கோஸ் அவுட், வாட் கோஸ் அவுட் அதனால கிரெடிட் பண்ணிட்டோம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு லைன் போடுவோம், அந்த லைனை ஒட்டி டெபிட். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் 10 லட்சம். ஓகேவா? இல்ல காலம் போட்டுதான் எழுதணும். நான் ஒரு தடவை இது போடணும்னு சொல்லி உங்களுக்கு இது போடுறேன். நீங்க வந்து லைன் போட்டு காலம், அதாவது டெபிட்டுக்கு ஒரு காலம், கிரெடிட்டுக்கு ஒரு காலம் விட்டுட்டு இந்த லெஃப்ட் சைடு ஓரமா நீங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதலாம். ஓகேவா? மூணாவது வந்து ஆர்டராக போலாம். இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பொருள்ல அன்பு சோல்டு தீஸ் கூட்ஸ் ஃபார் 15 lakh rupees. அதுவும் கேஷுக்கே விற்கலாம். நல்ல பையன். 15 lakh rupees ஃபார் கேஷ். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ். கேஷ் டு அன்பு வாங்குறானா, பாபு. ஓகே பாபு. ஃபர்ஸ்ட் நீங்க அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் கண்டுபிடிக்கணும். அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போவோம். அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் சொல்லுங்க. அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ரெண்டு அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க அதை படிங்க, உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க. அன்பு சோல்டு தீஸ் கூட்ஸ் ஃபார் 15 lakh rupees. கேஷ் வெளியில போகுதா? கூட்ஸ் வெளியில போகுது. கூட்ஸ் வெளியில போகுது. கேஷ் என்ன ஆகுது?
கேஷ் வந்து இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா, என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்கு. என்கிட்ட ஒரு போன் இருக்கு, ஐபோன் 10 லட்சம் ரூபாய். ஓகேவா? அத நான் உங்களுக்கு 15 லட்சம் ரூபான்னு சொல்லி வித்துட்டேன். என்கிட்ட இருக்கிற ஐபோன் வெளியில போயிடுச்சு. இப்ப அதுக்கு பதிலா என்கிட்ட என்ன உள்ள வந்துச்சு? 15 லட்சம் இல்ல, உங்களுக்கு 10 லட்சம் பத்தி தெரியாது. அசட் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன அக்கவுண்ட் வருதுன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் இன்வால்வ்டு. டெபிட் வாட் கோஸ் அவுட், அது ஓகே. சாரி, கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அதை கிரெடிட் பண்ணுவீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, 15 லட்சம் ரூபாய் உள்ள வருதுல, அதுக்கு பேர் கேஷ். அதான் எதிர்பார்க்கறேன். உங்களுக்கு கேஷ் 15 லட்சம் ரூபாய் வருது. ஓகேவா? அன்பு sold these goods for 15 lakh rupees for cash to பாபு தானே கொஸ்டின். பாபுக்கு கேஷ்ல விக்கிறான். நீங்க கொஸ்டினை புரிஞ்சிக்கல. கொஸ்டினை புரிஞ்சிருந்தா நீங்க சொல்லிருப்பீங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அன்பு 15 லட்சம் ரூபாய்க்கு கேஷுக்கு வித்திருக்காங்க. ஓகேவா? அக்கவுண்ட்ஸ் இன்வால்வ் வந்து கேஷ் மற்றும் பாபு கிடையாது, கேஷ் மற்றும் சேல்ஸ். ஓகேவா? பாபு அப்ப எப்ப உள்ள வருவாரு அப்படின்னா, கேஷுக்கு விற்காம கிரெடிட்டுக்கு வித்தா மட்டும்தான் பாபு வருவார். இல்லனா கேஷும் சேல்ஸ் தான் வரும். ஓகேவா? நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ்ன்ற அக்கவுண்ட் கண்டிப்பா வந்துடும். சேல் பண்றனால சோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்ப சேல்ஸ் அப்படின்ற அக்கவுண்ட் கண்டிப்பா வந்துடும். இப்ப சொல்லுங்க, கேஷ் டெபிட்டா சேல்ஸ் டெபிட்டா? வெரி குட். வெரி குட். ஓகேவா? கேஷ் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ள வருதா, அதனால அவனை டெபிட் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போதைக்கு நீங்க பேலன்ஸ் ஷீட்டை மறந்துங்க. உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து ஈஸியா இருக்குமா சொன்னேன், பட் பேலன்ஸ் ஷீட் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். அசட்டும் நமக்கு தேவையில்ல, லைபிலிட்டிஸும் தேவையில்ல. பட் கேஷ் வந்து உங்களுக்கு ஒரு அசட், ஸோ ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேஷ் வந்து ஆல்வேஸ் இட் இஸ் யுவர் அசட். அசட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வாட் பேலன்ஸ், liabilities are always. ஓகேவா? இப்போ இந்த சேல்ஸ் அப்படின்ற அக்கவுண்ட் லைபிலிட்டிஸ்குள்ள வராது, இட் இஸ் என் இன்கம். ஓகேவா? அதே மாதிரி பர்ச்சேஸ் அப்படின்றதும் உங்களுக்கு லைபிலிட்டி, அதாவது அசட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வராது, தட் இஸ் யுவர் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? இங்க வந்து நம்ம 3 டைப் ஆஃப் அக்கவுண்ட் பார்த்தோம். பர்சனல், ரியல், நாமினல். பர்சனல்ல உங்களுக்கு இன்சர்ட் குள்ள போயிட்டு உங்களுக்கு பர்சனல்ல என்ன இது, என்ன குழப்பம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் அசட்ஸும் லைபிலிட்டிஸும் பர்சனல்லையும் ரியல்லையும் மட்டும் தான் வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாமினல் அக்கவுண்ட் அப்படின்னு போயிட்டாலே உங்களுக்கு அதுல அசட்டும் இருக்காது, லைபிலிட்டிஸ் இருக்காது, வெறும் எக்ஸ்பென்ஸும் கெயின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ ஆமா, பர்சனல் அக்கவுண்ட்ல அசட்டும் இருக்கும், லைபிலிட்டிஸும் இருக்கும். அதே மாதிரி ரியல் அக்கவுண்ட்ல அசட் இருக்கும், லைபிலிட்டிஸ் இருக்கும். ஆனா நாமினல் அக்கவுண்ட்ல உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதாவது நாமினல் அக்கவுண்ட்னு ஒரு அக்கௌண்ட் நீங்க கிளாசிஃபை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க பேலன்ஸ் ஷீட்ல அது வரவே வராது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? நாமினல் அக்கவுண்ட் எங்க போகும் கேட்டீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போகுமே தவிர பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரவே வராது. ஓகேவா? அதனால நம்ம இப்போ இவனை வந்து நம்ம ஓரம் கட்டப்போம். ஓகேவா? ஓரம் கட்டிட்டோம். இப்போ இவன் 2 பேரை மட்டும் பாத்துக்கலாம். ஏன் பர்சனல் வரும், ஏன் இது ரியல் வராது அப்படின்னா, எல்லா அக்கௌண்ட்டுக்கும் 3 எஃபெக்ட் காட்ட மாட்டோம். எய்தர் அது பர்சனல் அக்கௌண்டா இருக்கும், இல்ல அது ரியல் அக்கௌண்டா இருக்கும். ரியல் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் மட்டும் தான் பார்ப்போம், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் மட்டும் தான் பார்ப்போம். ஒருவேளை அது பர்சனல் அக்கௌண்டா இருந்தால் தான் நம்ம டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவரே பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம பர்சனலா ரியலான்னு தெரியணும். ஓகேவா? பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அப்ப டெபிட் த ரிசீவர் மட்டும் தான் பார்ப்பீங்க. பர்சனல் அக்கௌண்ட் நான் வச்சுக்கோங்க, அன்டூஸ் கேபிட்டல். அன்டூன்னு ஒரு பர்சன் இருக்கானா, அதே மாதிரி
ட்ரேட் ரிசீவபிள்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் ஒரு மனுஷன் தானே. அதே மாதிரி ட்ரேட் பேயபிள்ஸ், நான் யார்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்பேன்ல, சரி இதுவே எடுத்துக்கோங்களேன். பேங்க் லோன், அதே மாதிரி பிக்சட் டெபாசிட். ஓகேவா, பேங்க் அப்படின்ற ஒருத்தன் கிட்ட இருந்து நான் வாங்குறேன், அப்போ அது ஒரு பர்சன், ஆர்டிபிஷியல் பர்சனா இருந்தாலும் பேங்க்ன்ற ஒரு பர்சன் கிட்ட இருந்து நான் கடன் வாங்குறேன், பேங்க்ன்ற ஒரு பர்சன் கிட்ட நான் டெபாசிட் போடுறேன். ஓகேவா, இதெல்லாமே உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட்ல தான் வரும். அப்ப நீங்க டெபிட் ரிசீவர் கிரெடிட் ரிசீவர் மட்டும் தான் பார்க்கணும், கீழே இருக்கிற ரெண்டும் பார்க்கவே கூடாது. புரிஞ்சுச்சா? இப்ப ரியல் அக்கௌண்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா, உயிரற்ற பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ், கேஷுக்கு உயிரே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரி, மிஷினுக்கு உயிரே கிடையாது. அதே மாதிரி ஃபர்னிச்சருக்கு உயிரே கிடையாது. இது எல்லாமே ரியல் அக்கௌண்ட்ல மட்டும் தான் வரும். அப்போ நீங்க டெபிட் வாட் கம்ஸ் இன் மட்டும் தான் பார்க்கணும், டெபிட் ரிசீவர் பார்க்க கூடாது. ஓகேவா, ரியல் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கேட்டீங்க அப்படின்னா, கேஷ், வெறும் என் பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருந்தேன்னு வைங்களேன், அது வந்து ரியல் அக்கௌண்ட்ல தான் வரும். அதே மாதிரி பிக்சட் டெபாசிட்டும் நம்ம எடுத்துடலாம், பிக்சட் டெபாசிட்டும் நமக்கு வந்து ரியல்ல தான் வரும். பட் பேங்க் லோன் வந்து இட் இஸ் a பர்சன், பேங்க் அப்படின்ற ஒரு பர்சன் நான் வாங்குறேன், அதனால அது இப்போ உங்களுக்கு பேங்க் லோன் இல்லாம நம்ம புக்ஸ்ல என்ன காட்டுவோம் அப்படின்னா, இல்ல பேங்க் லோன் பர்சனல் தான். ஓகேவா, அதுல எதுவும் மாற்றம் இல்லை, அது நம்ம குழப்பிக்க வேணாம். உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லட்டா. கேஷ், மிஷினரி, ஸ்டாக். ஓகேவா, இந்த ஸ்டாக்னா வந்து ஷேர் மார்க்கெட்ல வர்ற ஸ்டாக் இல்ல, ஸ்டாக்கு இன்னொரு பேர் வந்து இன்வென்ட்ரி. ஓகே, வெரி குட். இப்போ நான் வந்து 50,000 ரூபாய் பொருள் வாங்கினேன்ல ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள்ல, அந்த 50,000த்தையும் நான் எல்லாத்தையும் பூரா வித்துட்டேன் 75,000 ரூபாய்க்கு. ஓகேவா, பூராத்தையும் வித்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட பொருளே இப்ப இல்ல. என் குடோன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா என் குடோன் வெறிச்சோடி கிடக்கும். பட் நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா 5 கோடி ரூபாய் பொருள் வாங்குறேன், அதுல 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருளை மட்டும் விற்கிறேன், பேலன்ஸ் 4 கோடி ரூபாய் பொருள் மதிப்புள்ள பொருள் அப்படியே இருக்கு. அதுக்கு பேர் தான் இன்வென்ட்ரி. ஓகேவா, இன்வென்ட்ரி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய பேலன்ஸ் ஷீட் க்ளோஸ் பண்ற டேட் அன்னைக்கு 31 மார்ச் அன்னைக்கு என் குடோன்ல போய் பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள இன்வென்ட்ரி பொருள் இருந்திருக்கும், அதுக்கு பேர் தான் க்ளோசிங் ஸ்டாக். இந்த க்ளோசிங் ஸ்டாக் இதுக்கெல்லாம் உயிரே கிடையாது, அதனால இது ரியல் அக்கௌண்ட்ல வந்துடும். நீங்க பர்சனல் அக்கௌண்ட்ல வந்து 3 பிரிப்பாங்க, ஆர்டிபிஷியல் பர்சன், நேச்சுரல் பர்சன். நீங்க மனிதனும் மனிதன் சார்ந்த அந்த ராமோ அக்கௌண்ட், சோமோ அக்கௌண்ட், அன்டூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இவங்களெல்லாம் மட்டும் நீங்க பர்சனல் வச்சுக்கலாம். ஓகேவா, இவங்க எல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு டெபிட் ரிசீவர் கிரெடிட் ரிசீவர் அப்படின்ற இந்த ரூல்குள்ள வருவாங்க. ஒருவேளை அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுக்கு போயிடலாம், ரியல் அக்கௌண்ட்டுக்கு போய் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் போயிடலாம். இப்போ ஒரு ஜேர்னல் என்ட்ரில 2 அக்கௌண்ட் இருக்கு, கரெக்டா? ரெண்டுமே பர்சனலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரெண்டுமே ரியலா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒன்னு பர்சனலா இருக்கும், ஒன்னு இதுவா இருக்கும். அப்போ நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் மஞ்சள் கலர்ல ஹைலைட் பண்றேன் பாருங்க, அதுல எது ரியலோ அதுக்கு இதை பார்க்கணும், அதுல எது பர்சனலோ அதுக்கு இதை பார்க்கணும், கிராஸ்ல பார்க்கணும். இந்த கிராஸ்ல பார்க்கற இந்த காசு நான் வச்சுக்கேன், பிகாஸ் ஒரு ஜேர்னல் என்ட்ரில 2 என்ட்ரி இருக்கு, கரெக்டா? 2 அக்கௌண்ட் இருக்கு, அந்த 2 அக்கௌண்ட்டுமே பர்சனலா இருக்காது, அந்த 2 அக்கௌண்ட்டுமே ரியலா இருக்காது. அதுல ஒன்னு பர்சனல் ஒன்னு ரியல்னு இருக்கலாம். அப்ப நீங்க வந்து இப்ப கிராஸா பார்க்கணும், எதர் இந்த கிராஸ் இல்ல இந்த கிராஸ். ஓகேவா? ஒருவேளை ஒரு பர்சனலும் ஒரு நாமினலும் இருக்கு, ஒரு ரியலும் ஒரு நாமினலும் இருக்குன்னா அப்போ அந்த ரியலுக்கானதை நீங்க டெபிட் வாட் கம்ஸ் பாப்பீங்க, நாமினலுக்கானதை இங்க வந்து பாப்பீங்க. ஓகேவா? ஓகே, நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்னும் டெஃபினிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புக்ல, நான் ஹையர் பர்ச்சேஸ் எடுத்ததுனால அதெல்லாம் பார்க்கல. ம் 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 ஓகேடா. ம் ஓகே, நம்ம இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்த்து முடிச்சிடலாமா? இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் ஜேர்னல் என்ட்ரி பார்த்து முடிச்சிடலாமா இன்னைக்கு? ஓகேவா?
ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா நோட் புக் எல்லாம். நீங்க வந்து ஓரளவு பேசிக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பாருங்க. நான் வந்து ஆன்சர் நீங்க அதுல பார்க்கலாம். கான்செப்ட் அதுல உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா சொல்லி தருமான்னு தெரியல. அது ஜஸ்ட் உங்களுக்கு கேள்வி கேட்டா அது ஆன்சர் சொல்லும். அது அந்த அளவுக்கு பண்ணும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி, இப்ப ஜேர்னல் என்ட்ரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் டேலி பண்றத பத்தி ஞாபகம் வேணா. அதாவது அசெட் ஏறுமா லைபிலிட்டிஸ் ஏறுமான்றத பத்தி பார்க்காதீங்க. கேஷ்னா ஒரு அசெட் எல்லாமே டெபிட் பேலன்ஸ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு. ஓகேவா? நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கும்போது அதை பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து கேஷ்ன்றது ஒரு அசெட் வாங்கினா டெபிட் பண்ணுவோம், அசெட் வித்தா கிரெடிட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நம்ம பேட் புக்ஸ் வரையும் கான்செப்ட் எல்லாம் போவானா. இப்ப நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னா, அன்பு பாட் கூட்ஸ் வர்த் 100 crore rupees ஃபார் கிரெடிட். சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் இன்வால்வ் சொல்லுங்க, அப்புறம் இது என்ட்ரி சொல்லுங்க. அக்கவுண்ட்ஸ் ஃபார் கிரெடிட் ஃப்ரம் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் ஃபார் கிரெடிட் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இங்க ஃபார் கிரெடிட்னு இருக்கு பாருங்க, நான் அண்டர்லைன் பண்றேன். ஃபார் கிரெடிட் அப்படின்னா கேஷ் கொடுக்காம 2 மாசம் கழிச்சு அதுக்கு பேர் வந்து ஹையர் பர்ச்சேஸ். அதுக்கு பேர் தான் ஹையர் பர்ச்சேஸ்லாம் கிடையாது. பட் அவன் இன்னைக்கு காசு கொடுக்காம ஒரு 3 மாசம் கழிச்சு காசு கொடுப்பான். அதுக்கு பேர் தான் கிரெடிட். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார்கிட்ட இருந்து வாங்கணும்னா அவனுடைய பேரை போட்டுரும். ஃப்ரம் இங்க ரிலையன்ஸ்ல வாங்குறா ரிலையன்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ரிலையன்ஸ்ன்றது உயிருள்ள பொருள் இல்லைனாலும் ரிலையன்ஸ் நம்ம வந்து ஒரு பர்சனா தான் ட்ரீட் பண்ணுவோம். அது ஒரு ஆர்டிபிஷியல் பர்சன், ஆனாலும் அது ஒரு பர்சன். ஓகேவா? வெரி குட். ரிலையன்ஸ் வந்து நமக்கு ஒரு பொறுப்பு. ரிலையன்ஸ்க்கு நம்ம 3 மாசம் கழிச்சு திரும்ப தரணும்ல. 100 கோடி ரூபாய் வாங்கிருக்கோம், சும்மா விட்டுருவானா? அதனால ஒரு லயபிலிட்டி. ஓகேவா? லயபிலிட்டி ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ், அசெட் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். இப்ப வந்து என்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் அப்படின்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படின்றது தான் இன்வால்வ். ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேசஸ். ஓகேவா? ரெண்டாவது ரிலையன்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இங்க வந்து கேஷ் வராது, ஏன்னா கேஷே வாங்கல. இப்ப ஜேர்னல் என்ட்ரி இதுல எது டெபிட் எது கிரெடிட் ஈஸியா சொல்லுங்க பாப்போம். டக்குனு. வெரி குட் வெரி குட். என்ட்ரி நீங்களே போட்டுக்கலாம். சும்மா இதுக்கு போடுறேன். பர்ச்சேசஸ் அமௌண்ட்லாம் போடல, சும்மா எழுதுறதுக்காக புரியறதுக்காக போடுறேன். ஒரு 100 கோடி சும்மா அது பேச்சுக்கு தான் சொன்னேன். டு ரிலையன்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன? ஆபீஸ்ல வேலை பார்க்கறது. ஓகே. ஆமா. வெரி குட் வெரி குட். இப்ப வந்து அன்பு வந்து சோல்டு தீஸ் கூட்ஸ், கடனுக்கு வாங்கி கடனுக்கே விற்கிறான். சோல்டு தீஸ் கூட்ஸ் ஃபார் அமௌண்ட் நமக்கு இப்போ தேவையில்ல, சும்மா 10 கோடின்னு போட்டு சும்மா. அன்பு சோல்டு தீஸ் கூட்ஸ் ஃபார் goods worth 10 crore, goods for 10 crore in credit to ரிலையன்ஸ் வந்து வாங்கினா சரி டாடாக்கு வித்துறான். ரிலையன்ஸ் வந்து வாங்கி டாடா விற்கிறான். ஓகேவா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ட்ரி சொல்லுங்க. ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட்.
ம் 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 இல்ல நம்ம தான் கேஷுக்கே விக்கல. கேஷ் பதிலாவே நமக்கு ரிசீவபிள்ஸ் வந்திருக்கு. கேஷும் ரிசீவபிள்ஸ் தான் ஒண்ணா வரும். எதர் கேஷ் வரும் இல்ல ரிசீவபிள்ஸ் வரும். இந்த இன்னொரு அக்கவுண்ட் வந்து எல்லா இடத்துலயுமே மாறவே மாறாது. கேஷுக்கு வாங்கினாலும் மாறாது, கிரெடிட்டுக்கு இது கேஷுக்கு வித்தாலும் மாறாது, கிரெடிட்டுக்கு வித்தாலும் மாறாது. என்னது இது? நான் சொல்றேன். கெஸ்ல ஆரம்பிக்கும். சேல்ஸ் அக்கவுண்ட். நீங்க ஜேர்னல் என்ட்ரீஸ்ல வந்து பார்க்க தான் வரும். நம்ம விக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு யாருக்கு விக்கிறோம் இல்ல கேஷ் விக்கிறோமா, ரெண்டாவது சேல்ஸ். சேல்ஸ் எப்பவுமே மாறவே மாறாது. ஓகேவா? என்ட்ரி பாத்தீங்கன்னா ரிசீவபிள் உங்களுக்கு அசெட் ஆல்வேஸ் டெபிட், இல்லைன்னா நீங்க டெபிட் ரிசீவர் கூட வச்சுக்கலாம். அவன் கூட்ஸ் தானே வாங்கிட்டு போறான், அவன் ஒரு ரிசீவர், டெபிட் த ரிசீவர். டாடா லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட், பர்ச்சேஸ் ஆல்வேஸ். சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு நார்மல் அக்கௌண்ட். அன்போட சேல்ஸ் அக்கௌண்ட். நீங்க அன்பு, இப்போ அன்பு இப்படிதான் ஒரு புக்ஸ் மெயின்டைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அன்பு புக்ஸ். ஓகேவா? நிறைய அக்கௌண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். அன்பு கேபிட்டல் அக்கௌண்ட். ரெண்டாவது ஓபன் பண்ண அக்கௌண்ட் கேஷ்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். மூணாவது ஓபன் பண்ண அக்கௌண்ட் பர்ச்சேசஸ்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். நாலாவது தான் சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். இது வந்து அன்போட புக்ல இருக்கிற ஒரு அக்கௌண்ட் ஆகுதான். ஓகேவா? இந்த கேபிட்டலுக்கு வந்து 1,00,000 இருந்துச்சு, கேஷ்ல 1,00,000 இருந்துச்சு, பர்ச்சேசஸ்ல 50,000 ரூபாய்க்கு வாங்கலாம், சேல்ஸ்ல 75,000 ரூபாய்க்கு வித்துட்டான். இதுதான் லாஜிக். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு பிராக்டிஸுக்கு ஒரு 5 ஜேர்னல் என்ட்ரி அனுப்புறேன். அந்த 5 ஜேர்னல் என்ட்ரி ஆன்சர் பார்க்காம நீங்களே போட்டு ஆன்சர் கூட செக் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகேவா? இன்னைக்கு செஷன் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்ல 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 நான் இனிமேல் தான் கொஸ்டின் வந்து அனுப்பணும். நான் வந்து கூகுள்ல இருந்து தர போறேன். நீங்க வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறேன். சரி ஓகேவா? அதுல ஆன்சரும் சேர்த்து ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து தனியா அனுப்புறேன். நீங்க போட்டுட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோ. ஓகே டன். வெல்கம் வெல்கம். நோ ப்ராப்ளம். நோ, அதான் அவ்வளவு பெருசால சொல்லிருக்கேன். ம். இல்ல